Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டெய்லரிங் டிப் தான் பார்க்க போகிறோம். அழகான ஒரு நெக் டிசைன் சுடிதார் அல்லது ப்ளவுஸுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாப் லேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட ரிச் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் டிசைன் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி பாம் டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக ப்ளவுஸ் ரொம்ப பிளெயினாக தான் எல்லா சாரிக்கும் கொடுப்பாங்க. இப்போ ட்ரெண்டிங்காக பிளெயின் சாரிக்கு இந்த மாதிரி ஒர்க்டு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒர்க்டு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா இல்லை பெருசாக டிசைன் எதுவுமே வைக்க முடியாது. கஸ்டமர் ஏதாவது ஒரு டிசைன் வச்சுட்டாங்க அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நான் சிங்கிள் ஃபுட்டர் எடுத்திருக்கேன் யூஸ் பண்ணி. ஏற்கனவே ஸ்வீட் ஹார்ட் நெக் டிசைனை ஹெர்லைன் சீம் ஸ்டிச் யூஸ் பண்ணி சூப்பராக டேன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணி இந்த லேஸை இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லேசஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே ரிச்சாக காட்டும். நம்ம போட் நெக்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த பாம் லேஸ் யூஸ் பண்ணலாம். இந்த பாம் லேஸ் நிறைய கலர் வேரியேஷனில் கிடைக்குது. உங்களுக்கு நியரஸ்ட்டு ஷாப்பில் கிடச்சினா வாங்கிக்கோங்க. இதோட ரேட்டுமே ரொம்ப சீப் தான். 1 மீட்டர் 10 rupees அந்த மாதிரி தான் கிடைக்குது. கொஞ்சம் பொறுமையாக ஓரத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்குனே கேப் இருக்குது. அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டேனிங் வர்ற இடத்துல எப்போவுமே நம்ம லேஸை லைட்டாக பெண்ட் பண்ணி திரும்ப ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க, குட்டியாக மடித்து விட்டுக்கோங்க. அப்படின்னா ஈஸியாக டேன் ஆகும். நிறைய டெய்லர்ஸ் டபுள் ஃபுட்டர் யூஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணிடுறாங்க. அது அவங்களோட ப்ராக்டிஸ் தான். அவங்க நிறைய இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு சூப்பராக வருது. இப்போ ரீசெண்டாக என்னோடய அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். என்னோடய அத்தை டெய்லர். அவங்க இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே சிங்கிள் ஃபுட்டர் வச்சு பண்ணுறதில்ல, டபுள் ஃபுட்டர்லேயே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சிங்கிள் ஃபுட்டர் பற்றி அவங்களுக்கு தெரியவும் இல்லை, இது வரைக்கும் ட்ரை பண்ணதும் இல்லை. என்ன ஒர்க்னாலுமே த்ரெட் பைப்பிங், அதுக்கப்புறம் இந்த மாதிரிப்பட்ட லேஸு ஜிப்பு எது அட்டாச் பண்ணாலுமே டபுள் ஃபுட்டரை லைட்டாக தூக்கி சூப்பராக ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறாங்க. எனக்கே பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. எல்லா கார்னர்லேயும் கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி லைட்டாக மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா ஷேப் கரெக்டாக வரும். இது நான் ஒரு ப்ளவுஸில் தான் ட்ரை பண்ணுறேன். ப்ளவுஸோட பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுலேயுமே இதை ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்து. இதோட ஸ்லீவ் ஸ்கேலப் டிசைனாக இருந்து. அதில் இது வைக்க வேண்டிய தேவையில்லை, அதுவே ஒரு டிசைனாக தான் இருந்து. வேறு எந்த ஒரு டிசைனுமே பண்ணலை, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்து. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே டைம் கம்மியாக இருக்குது, ஆனால் லுக்கு ரொம்பவே கிராண்டு கொண்டு வரணும் அப்படி விரும்புனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குர்த்தியோட நெக்கில், குர்த்தியோட ஸ்லீவில், அப்புறமா ஷாலோட ஓரத்துலலாம் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான லுக் உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட்டாக எந்த ஒரு ஒர்க்குமே வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிப்பட்ட கிளாத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இதில் வேறு எந்த டிசைன் வச்சாலுமே ரொம்ப நல்லா இருக்காது. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரிச் லுக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த ப்ளவுஸுக்கு இதை ட்ரை பண்ணேன். கஸ்டமரோட ரிவ்யூவுமே ரொம்ப சூப்பராக இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கஸ்டமர் நீங்கள் விரும்புகிற டிசைன் வைங்க, நீங்கள் என்ன டிசைன் வச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட சாய்ஸ் தான் அவங்களுக்கு என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்து இந்த டிசைனை பண்ணிட்டேன். நீங்களும் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் டைமில் நல்ல கிராண்ட் லுக் கொண்டு வரணுன்னா இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.